ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிச்சிங் பார்க்க போறோம். இந்த கட் பண்ண பிளவுஸை இன்னைக்கு டிச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. நிதானமா பொறுமையா பாருங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு இதுதான் கரெக்டான மெத்தடு. நீங்க பொறுமையா பார்த்து பழகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் பண்ணி நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி சென்டர்ல ஒரு தையல். இது நார்மல் பிளவுஸ் எம்மிங் பண்ண தான் போறோம். தையல் கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. நம்ம பிரிச்சு விட தான் போறோம். இப்போ என்ன பண்ணணும்னா முக்கியமான விஷயம், இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த பக்கம் இருக்குங்களா, அங்க அர்க்காத் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி இப்படி வச்சிடக்கூடாது. இப்போ இந்த சைடு அர்க்காத் வரணும். இப்படி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அது வரல அப்படின்னா ஒரு இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்டும் இதுதானே நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டும் மாறாம இருக்கும் உங்களுக்கு. பார்த்தோம்னா ஸ்லீவ் அடிச்சாச்சு. எப்பவுமே ஜாயிண்ட் இல்லைன்னா ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் எடுங்க, இல்லைன்னா ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் எடுக்காதீங்க. அடுத்து பேக் எடுங்க. பேக் 1.5 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுருந்தோம் இல்லையா, இந்த 1.5 இன்ச்சுக்கு மடிச்சு அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சும் தையல் நார்மல் தையல் வச்சுக்கலாம். 3 இன்ச்சில் வச்சுக்கலாம். ½ இன்ச்சு ஒரு ஃபோல்டு, அப்படியே 1 இன்ச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பழகிட்டீங்கன்னா, ஒன்ஸ் அடிச்சு பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. கட் பண்ணிட்டு இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர் கனெக்ட் பண்ணி இது நல்ல ஹைட்டு, அதனால 4 இன்ச்சு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு. அப்படியே மேலே வர வர பொறுமையாக கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி இந்த சைடு சென்டர் கனெக்ட் பண்ணி அதை மார்க் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு தையில கட் பண்ணாமல் அப்படியே அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் 20 மினிட்ஸில் உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் ரெடி ஆயிடும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அடிக்கிறதுனால உங்களுக்கு லேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். டாட் போட்டிருக்கோமா, அதை குத்தி இருக்கும்ல, இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். ஊசி குத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இந்த சைடு அப்படியே தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதுவும் மாறிடக்கூடாது. இந்த சைடும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. மூணு இன்ச்சு ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி சென்டர் அப்படியே பிடிச்சிக்கோங்க. எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் டாட்டையும் பிடிச்சிக்கோங்க. இது கப்பு மீடியமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஷார்ப்பாக வேணும்னா இன்னும் ரைட் வச்சுக்கோங்க, இல்லை இன்னும் லோவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் 2.75 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா ஆம்கோல் டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் எல்லா தையல்லையும் டபுள் டீக் போட்டு ஸ்ட்ராங்காக பண்ணிக்கலாம். பாருங்க, இது ஃப்ரண்ட் சைடு, இந்த இது ஃப்ரண்ட் சைடு இருக்க மாதிரி வளைச்சி விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக்கே ஃப்ரண்ட்டையும் வச்சு நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம். நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன். இதான் எனக்கு பர்ஃபெக்டாக வருது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரெண்டு ஆம்கோலும் பேக் ஆம்கோலும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு 3.25 வரும் பட்டி. இந்த இடத்துல ஒரு 2, இங்கே பார்த்தோம்னா 2.5, 3.25, 2, 2.5 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. பட்டியை இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். துணி இல்லைன்னா வேற துணியில் அடிச்சுக்கங்க, இல்லைன்னா ஒரு 3-4 பீஸ் வைங்க. அப்பதான் பட்டி நல்லா ஸ்டிப்பா இருந்தா செஸ்ட் கீழே இறங்காம இருக்கும். நல்லா ஸ்டிப்பா அடிச்சுக்கோங்க. நான் 3 பீஸ் வச்சிருக்கேன். பேண்ட் கிளாத் கிடைச்சா கூட நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. பேண்ட்ல டெய்லர்லாம் சொன்னீங்கன்னா இந்த பீஸ்லாம் மீதி ஆகிறத கொடுப்பாங்க. எல்லா டெய்லர் தர மாட்டாங்க. ஏதோ ஒரு சில டெய்லர் நமக்கு ஹஸ்பண்டுக்குலாம் தைக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு ரேட் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா அவங்க தரமாட்டாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு பட்டியை இப்படி தான் அடிக்கணும். கிளாத் வச்சிருக்கேன் நான். இவங்க ரொம்ப மொத்தமாக போட மாட்டாங்க, கொஞ்சம் ஏஜ்டு ஃபுல் தான், அதனால இவங்க போட மாட்டாங்க. சரி,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி அடிச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ்ல அடிச்சிடலாம் நீங்க. இந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறீங்க, ஆனா யாருமே கமெண்ட் பண்றது இல்ல. என்ன வீடியோஸ் வேணும் என்னன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும் என்ன நினைக்கிறீங்க. பாருங்க, இப்போ வந்து மெயின் கிளாத்தில் மேல 1 இன்ச் அளவு ஒரு டிச் போட்டுருங்க. இதுவும் அப்படிதான், பட்டி பட்டி மாறிடக்கூடாது, கரெக்டா வச்சு அடிக்கணும். பாருங்க, இதுவும் மேல் சைடு இதுவும் மேல் சைடு வர மாதிரி கிளாத் மாறிடாத அடிங்க. இது உங்களுக்கு தனி வீடியோவே போடுறேன் நானே எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு டிச் போட்டுங்க. ஏன்னா பிகினர்ஸ்னால நீங்க வந்து இந்த இடத்துல டிச் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறப்ப சௌகரியமா இருக்கும், கலையாம இருக்கும் உங்களுக்கு. சைடு கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க நல்லா. இது மேல் சைடுங்களா, இது மேல் சைடு, மேல் சைடும் மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கலந்துக்கணும். 3.25 இன்ச்சு ஊக்கப்பட்டிக்கிட்டு நம்ம சொன்னோம், அதே 3.25 இங்கே விட்டுக்குங்க. இந்த இடம் பார்த்தோம்னா ஒரு 2.25 வச்சுக்கோங்க, அப்போ சரியா இருக்கும் உங்களுக்கு. இவங்களுக்கு இப்படி வருது, இங்கே வந்து ஒரு 2.5. அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பட்டி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நார்மலாக ஒரு போட் ஷேப் வந்துருச்சுங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பட்டி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படின்னா இது உள்பக்கம் இது உள்பக்கம் அந்த மாதிரி. இப்போ இது வந்து ஃபுல் பாயிலு, உங்களுக்கு வந்து எந்த இதுவும் தெரியாது. இதே லைனிங் ப்ளவுஸ்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம், இந்த கார்னரில் வந்து ஒரு 1/2 இப்படி இப்படி கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னரும் அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த இடம் ஒரு மாதிரி தூக்குன மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ இப்படி வச்சுட்டு இந்த பட்டியை வந்து ஃப்ரண்ட் சைடு தள்ளி விட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் சைடு எப்பவுமே இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது பர்ஃபெக்டாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது நம்ம ஷாப்பில் இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த கம்ப்ளைண்ட்டும் இதனால எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இது நானா ஓனா கற்றுக்கிட்டது தான். எல்லாருமே டிப்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாமளா தான் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கணும். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு அடிச்சுக்கங்க. இதையும் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு தள்ளி விட்டுட்டு படிச்சுங்க. டிப்ஸு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து வீடியோஸ்ல சொல்லுவாங்க, ஆனால் பட் நேர்ல எல்லாம் நம்ம கற்றுட்டு போனோம்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நாமளா தான் வந்து இப்போ என்ன பண்ணோம்னா இந்த பிசுரை வந்து மேல் நோக்கி விட்டு மேலே ஒரு தையல் போட்டுங்க. இப்போ அடிமான தையல் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லா வருது, நமக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக உட்காருது. அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பீஸ் அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடிச்ச பிளவுஸை செக் பண்ணி பார்க்கலாம், கரெக்டா வருதா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு இப்போ வி பீஸ் அடிச்சுக்கலாம். வி பீஸ் கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ துணி கம்மியாக இருக்கனால சிக்கனமாக தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து நிறைய எடுத்து கொடுத்தாங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் எப்பவும் எடுக்கிறத விட நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து, இப்போ எப்பவும் 90 எடுப்போம்னா 1 மீட்டர் எடுத்துங்க. எடுத்து அடிச்சு பாருங்க. ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயமே வராது. அடுத்த ப்ளவுஸு நீங்கள் பக்கத்து வீடு இல்லை அம்மாவது இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கொத்து பீஸ் வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இது எப்படி அடிக்கிறது, டாட் எப்படி, பட்டி எப்படி அடிக்கிறது, இதை வந்து ஒரு வீடியோவாக நான் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நானும் ஓனாக கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கிளாஸ் போகிறப்பெல்லாம் எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே நம்ம செய்ய 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 பழகி போயிடும் உங்களுக்கு. உள் சைடு எடுத்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளோட ஊக்கு பட்டி ரெடி ஆயிடுச்சு. ஊக்கு மாட்டுற சைடு இருக்கு இல்லைங்களா, இது வந்து உள் சைடு வச்சு வெளி சைடு கொடுக்கணும். கிளாத் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன், 1/2 இன்ச் அடிச்சுக்கோங்க. இதில் இப்போ இதில் கிளாத் கம்மியாக இருக்கனால நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இதில் அடிக்கணும். ஆனால் இங்கே கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இப்படி அடிச்சுக்கிறேன், துணி வச்சுக்கிறேன். ஆனால் இங்கே 1/2 இன்ச்சு போயிடணும்.
ஊசி பத்தி ஊசி மாற்ற பத்தி பத்தி மாற்ற இடம் எப்பவுமே வந்து ஆஃப் இன்ச் எடுத்துக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இன்னொரு 12 தையல் போட்டுவாங்க. ஒரு மடி மடிச்சுட்டு இன்னொரு மடி மடிச்சுக்குங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சிரமம்னு நினைச்சீங்கன்னா பெரிய வேலையா இருக்க மாதிரி இருக்கும். ஈஸியா உங்களால செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை வச்சு செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டா வரும் உங்களுக்கு. நானே பார்த்தேன்னா ஆரம்பத்துல எல்லாம் வீட்டுல இருந்து தைக்கிறப்ப சோம்பேறித்தனமா தான் இருக்கும். நம்ம ஷாப்ல வந்து தைக்கிறப்ப அடுத்தடுத்து கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இந்த இடத்துல டாட் பிடிச்சி கொடுத்துல ஒரு மார்க்கு, பட்டியில ஒரு மார்க்கு, கீழே ஒன்று, சென்டர்ல ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே ஒன்று பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு வி வந்து இந்த கொக்கி மாற்ற அளவுக்கு சின்னதாக எடுத்தால் போதும். முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேக்கையும் ரெடி பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிடலாம். ரெடி பண்ணதை ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் டிச் போட்டுக்கோங்க, இல்லை ஷோல்டர் பிரிஞ்சுக்க உங்களுக்கு. நான் சொல்றது தைக்க தெரியுறவங்களுக்கு நான் பேசல, தைக்க தெரியாதவங்களுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் அகலம், 1 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. நல்லா கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நல்லா கிராஸாக கட் பண்ணிட்டு இதில் வந்து துணி கம்மியாக தான் இருக்கு, ஜாயின் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் ஜாயின் போட்டுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாம். இந்த மாதிரி வச்சு இந்த ஷோல்டர் பீஸை மேலே தள்ளி விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பத்துல ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும்னு சொன்னால கொஞ்சோண்டு மட்டும் பத்தல, 4 பிளேட்ஸ் மட்டும் ஜாயின் போட்டுக்கலாம். சும்மா 1 இன்ச்சு தான் பத்தல. இந்த மாதிரி ஜாயின் கொடுத்துட்டு அது நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. கார்னரில் வச்சு அடிச்சுட்டு கொஞ்சம் மடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ண லைட்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி அக்கட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்டில் 2 சைடு ஃப்ரெண்டில் அக்கட் பண்ணி விட்டு இதில் வந்து இப்போ படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த சைடு தள்ளி விட்டுட்டு எல்லாம் ஒரே சைடாக தள்ளி விட்டு அப்படி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த பிசுறுலாம் இந்த சைடில் தள்ளி விட்டு மிஷின் சைடு பாருங்க, எல்லா பிசுறும் ஒரே சைடு தள்ளி விட்டு படிமான தையல் மேலே போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நாங்கள் வந்து அப்பயே அடிச்சிருவோம். போட்டுட்டு அடுத்த தையல் என்ன பண்ணுங்க, இந்த இடத்த வந்து இன்னொரு மடிப்பு மடிச்சுக்குங்க. பிசர்லாம் உள்ள போகிற மாதிரி ஒரு மடிப்பு மடித்து அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்குங்க. முடிஞ்ச அளவு சாதா ப்ளவுஸ் வந்து எம்மிங் பண்ணி போடுங்க, அவ்வளோ நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்லீவும் சரி நெக்கும் சரி, சாதா ப்ளவுஸ்னா ஃபுல் வாயில் ப்ளவுஸ்னா எம்மிங் பண்ணி போடுங்க. அதே காட்டன் ப்ளவுஸ்னா நீங்கள் டபுள் டிச் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே நீட் லுக் இருக்கும். நான் முடிஞ்ச அளவு வந்து டைம் பத்தலை அப்படின்னா மட்டும்தான் அப்படியே கொடுத்துருவேன், இல்லை அப்படின்னா நம்ம வந்து எம்மிங் பண்ணி தான் கொடுப்போம். பெரியவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எம்மிங் பண்ணி போட்டோம்னா அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி போட்டு பாருங்க. இப்போ வந்து இந்த பிசுக்கெல்லாம் கட் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, இதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க.
இதை உங்களுக்கு தனி வீடியோ நெக் ஃபினிஷிங்கே தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊக்குப்பட்டி வைக்கிறது, அதே மாதிரி பட்டி எப்படி அடிக்கணும், ஸ்டார்டிங்கில் எப்படி அடிக்கணுங்கிறதையும் உங்களுக்கு நெக் நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த அர்க்காக் பண்ண இடத்துல இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை வச்சுட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி கொண்டு வந்துட்டு இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தவங்களுக்கு புரியும். இது வந்து நான் இப்படி அடிச்சுட்டு இந்த ஃப்ரெண்டோட டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மேல் சைடு பாடியை நோக்கி இந்த பக்கம் பாருங்க, ஷோல்டரை நோக்கி தள்ளணும். அப்புறம் இந்த ஜாயிண்ட் வந்து மாறக்கூடாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் துணிவுல முக்கியமான விஷயமே. ஜாயிண்ட் இழுத்துறாதீங்க, ஸ்லீவ் இழுத்துறாதீங்க. கரெக்டா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் ஜாயின் அந்த ஸ்லீவ் வந்து டபுள் டிச் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அக்காத்தும் இந்த ஷோல்டரும் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பாடி பீஸை மட்டும் தூக்கி வைங்க. ஆனால் இது வந்து பாடி சைடு பேக் சைடில் போயிடணும். அந்த பிசுறு வந்து பேக் சைடில் இருக்க மாதிரி வச்சுட்டு பாருங்க. இந்த டாட் வந்து ஃப்ரண்ட் சைடு தள்ளி விட்டுரும், மேல் சைடாக இருக்கணும். நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு மேல் சைடு வந்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு சைட் மார்க் பண்ணுறதை காமிக்கிறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு சைட் மார்க் பண்ணிக்கலாம். பட்டி எவ்வளோ வருது பாருங்க. இந்த சைடு மார்க் பண்ணிக்கங்க. ஊக்கு பட்டி சரி டாட்டு வச்சு மார்க் பட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வந்து துணி கம்மியாக இருக்குது, ஆனால் இவங்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க ரொம்ப வருஷமா. அதனால சைடில் கம்மியாக இருந்தாலும் ஓகேன்ட்டாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் கொடுத்துக்குங்க. பேக் சைடு ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு வெயிட் வச்சுக்கோங்க. பேக் சைடும் வந்துக்கலாம். இந்த பட்டி சைடும் இப்படி பிடிச்சிட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அதே மாதிரி இழுத்து பிடிச்சி எல்லாம் அளந்துக்குங்க. நம்ம ஸ்லீவ் சைடு அளந்துக்கலாம். உங்களோட ஸ்லீவ் எடுத்து வச்சு எவ்வளோ அகலம் வருதுன்னு பார்த்துட்டு அதையும் அளந்து மார்க் பண்ணிக்கங்க. லோ ப்ளவுஸில் கேட்குறாங்கன்னா அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை லூஸ் டைட்டு கேட்குறாங்கன்னா குறைக்கவும் கூட்டவும் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆம்கோலை செக் பண்ணிக்கலாம். பாருங்க, அர்க்காக் போட்டுக்கோங்க, அந்த இடத்துக்கு கரெக்டாக வருது. மார்க் பண்ணிக்கங்க. டவுட்டாக இருந்தால் இந்த இடம் கூட இன்னொரு மார்க் பண்ணிக்கங்க. பாருங்க, இந்த ஆம்கோலும் ஒன்றா உட்காருங்க. வச்சுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக வைங்க. பட்டியை மேல் நோக்கி தையல் விடுங்க. இங்கே மேல் நோக்கி தையல் விட்டுருக்கோன்னா இங்கேயும் மேல் நோக்கி விட்டுக்குங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைடு அடிக்கிறது. இதே மாதிரி இன்னொரு சைடு அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுக்கலாம். ஒன் சைடு போட்டாச்சு, இன்னொரு சைடு போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் தையல் இந்த மாதிரி வரணும். அதுதான் வந்து அழகாக வந்து உட்காரணும். பிசுலாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க, அதுவே ஃபினிஷிங்காக காமிக்கும். இந்த சைடு 4 டிச் போட்டாச்சு, அதே மாதிரி இந்த சைடு 4 டிச் போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி விட்டுட்டு ப்ளவுஸ் ரெடி ஆயிரும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ சைடில் துணியை விட்டுட்டு மீதி கட் பண்ணி விட்டு ஒரு ஓவர்லாக் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் நம்மளோட ப்ளவுஸு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வந்து பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்கோல் சைடு வந்து ப்ளஸ் மாதிரி வரணும். உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. அப்படி பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கா? ப்ளஸ் போட்டோம்னா அப்படியே கரெக்டாக இருக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து பட்டி கட் பண்ணி இந்த மாதிரி டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமே வராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிச் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸு நல்லா ஈஸியாக டிச் பண்ணலாம். எந்த பயமும் இல்லை உங்களுக்கு. பயப்படாமல் டிச் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.